தோனியின் பேட்டிங் திறன் முன்பு போல இல்லை. ஒரு ஓவருக்கு 15 ரன்கள் சேஸ் செய்யும் அளவுக்கு தோனியால் தற்போது அதிரடி காட்ட முடியவில்லை. இதனை ஆர்சிபிக்கு எதிரான போட்டியில் தோல்விக்கு பின் தோனியே வெளிப்படையாக கூறியுள்ளார். 5வது விக்கெட்டுக்கு களமிறங்கிய தோனி இக்கட்டான நேரத்தில் ரன் குவிக்க தடுமாறிவிட்டார். 8 பந்துகளில் 12 ரன்கள் மட்டுமே எடுத்து அவுட் ஆனார். தோனிக்கு பதிலாக துபேவை இறக்கியிருந்தால் முடிவு மாறியிருக்கலாம். முன்பெல்லாம் தோனி, ஜடேஜா கடைசி 2 ஓவருக்கு களத்தில் இருந்தால் சிங்கிள் ஓடும் இடத்தில் 2 ரன்கள் ஓடி எடுப்பார்கள். இந்த மேட்சில் அதனை செய்ய தவறிவிட்டார்கள். 2 ரன்கள் கூடுதலாக எடுத்து இருந்தால் இந்த மேட்சில் சிஎஸ்கே வெற்றி பெற்று இருக்கும். இந்த போட்டியில் தோல்வி குறித்து பேசிய தோனி, ஆர்சிபிக்கு நல்ல துவக்கம் கிடைத்தது. பிறகு நாங்கள் மீண்டும் திரும்பி வந்தோம். ஆனால் ஷெப்பர்டு புத்திசாலியாக இருந்தார். எங்கள் பந்து வீச்சாளர்கள் எப்படி பந்து வீசினாலும் அவர் பெரிய ரன்கள் எடுத்தார். மாறிவரும் கிரிக்கெட்டில் பவுலர்கள் யார்கர் வீச கற்றுக்கொள்ள வேண்டும். பேட்ஸ்மேன்கள் அடித்து கொண்டிருக்கும் பொழுது வேறு வழி கிடையாது. அந்த பந்து தவறினாலும் லோ ஃபுல்டாஸாக அமையும். அதை எல்லா நேரத்திலும் அடித்துவிட முடியாது. இன்று பெரும்பாலான பேட்ஸ்மேன்கள் பெடல் ஷாட் ஆடுவதில்லை. ஆனால் ஜடேஜா அதை சிறப்பாக தரையில் விளையாடுகிறார். நான் பேட்டிங் செய்ய சென்ற பொழுது தேவையான பந்துகளுக்கு 2 ஷாட்டை வெற்றிகரமாக ஆடியிருக்க வேண்டும். என்னால் அதை நிறைவேற்ற முடியவில்லை. இந்த தோல்விக்கான பழியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார். 17 வயதே ஆன ஆயுஷ் மாத்ரே தனது பேட்டால் இளைஞர்கள் மீதான சிஎஸ்கேவின் விமர்சனம் தவறு என்று மீண்டும் நிரூபித்துள்ளார். சென்னை அணியில் இனி வரும் காலங்களில் இளைஞர்கள் பட்டாளம் ஆட்சி செய்வதை அதிகளவு காணலாம். ஜாம்பவான் தோனியும் இளைஞர்களிடம் சென்னை அணியை ஒப்படைப்பார் என்றே கருதப்படுகிறது. தோனியின் இளைஞர்கள் மீதான பார்வையை அன்று ருத்துராஜ் கெய்க்வாட் மாற்றியது போல இன்று ஆயுஷ் மாத்ரே மாற்றியுள்ளார்.